அஞ்சலா, என்ன சோகமா நிக்கிறா? தூங்கலையா? அது இல்லைங்க, எங்க அண்ணன் வந்தப்ப மட்டும் உங்க அம்மா நடிக்குதுங்க. அதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க அம்மா உங்க அம்மா எங்க அண்ணனுக்கு அதை பண்ணவும் இதை பண்ணவும் சாப்பாடு போடவும் எல்லாம் எடுத்து வைக்கவும் என்னை ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணவும் இதெல்லாம் என்னங்க புதுசா இருந்துச்சு எனக்கு. சரி, ஒருவேளை மாறிட்டாங்க போல, இனிமே இதே மாதிரியே பேசினா இதே மாதிரியே பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சா, கடைசியில எங்க அண்ணன் போனதும் பழைய சுயரூபத்துக்கு மாறிட்டாங்க. உங்க அண்ணன் வரவும் தான் அப்படின்லாம் நடிச்சேன், எப்பவும் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நீ நம்பிடாத இது மாதிரி தானே அப்படின்னு சொல்லவும் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாங்க. இப்படியாங்க? அஞ்சலா, அம்மாவை பத்தி உனக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தானே. வீடு அது என்னைக்கும் மாறாத ஒண்ணு, அது மாறவும் மாறாது. வீடு பாத்துக்கலாம். அதுக்கு இல்லைங்க, என்னங்க வீடு பார்த்துக்கலான்னு என்னங்க இதெல்லாம் பேச்சு? நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நான் ஏதாவது அவங்கள டார்ச்சர் பண்ணுறேனா, இல்லை அதை செய்யாமல் இருக்கேனா, இதை செய்யாமல் இருக்கேனா, இல்லை நான் தான் இவங்கள வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி வெளியில் துரத்துனேனா? முதல்ல அவங்களாம் என் மேலே கோச்சிக்கிட்டாங்க, அவங்களா போனாங்க. என்னையே தான் குழந்தை இல்லைன்னு கரிச்சு கரிச்சு கொட்டினாங்க. என்னையே தான் அவ்வளோ திட்டினாங்க. பேசுனது எல்லாமே என்னையே தான். ஆனால் வீட்டை விட்டு அவங்களா போனாங்க. கெட்ட பேர் நான் தான் எல்லார்கிட்டையும் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் சரி, இப்போ வந்தாங்கல்ல, நானும் அத்தை பணிவாக தானங்க இருக்கிறேன். ஆனால் அது ஏங்க அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வீடு அஞ்சலா, அது எப்பவும் மாறவே மாறாதுன்னு உனக்கே தெரியும்ல. என்ன பேசுனா பேசிட்டு போது, விடு. இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயேன். இல்லைங்க, அதுக்குன்னு ரொம்பலாம் அப்படிலாம் பண்ணவே கூடாது தெரியுமா? பேசி 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 பேசியே கொள்ளுதுங்க. கொஞ்சம் நெஞ்சம் பேச்செல்லாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட யாராவது வந்து அதுக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட புரணி பேசுது என்னைய பற்றி. நான் யாராவது அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா பண்ணுறேன்னா, அன்னைக்கு பக்கத்து வீட்டக்கா என்கிட்ட பேசுனதுக்கு காலங்காத்தால என்னை என்ன பாடுபடுத்தி வச்சிருச்சு. அதாங்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் கேட்க வேணாம்னு தான் நானும் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் போய் கேட்டாலும் எனக்கு தாங்க கெட்ட பேர். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? என்னைய தாங்க சொல்லுவாங்க, என்னைய தாங்க பேசுவாங்க, பண்ணுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியுது, புரியுது. ஆனால் ஏன் இப்படி என்னன்னு நான் தான் அவங்களுக்கு கிடைச்சேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப என்னதான் பண்றது? வீடு அதான் நான் சொல்லிட்டேன்ல, அது மாறவே மாறாதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல அஞ்சலா. சண்டை போடாத. வீடு அஞ்சலா, இந்த கூப்பிட்டுட்டு வருது, என்னன்னு கேளு. ஆமா, நான் என்னன்னு கேட்க முடியாது, நீங்களே கேளு. அட என்னன்னு கேளு. நான் தான் கேட்க முடியாது சொல்றேன்ல, நீங்க கேட்டா என்ன கேளுங்க. டேய் மவனே, நீங்க தான் இருக்கியா? ஆமாம்மா, என்ன? என்னமோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தியே, வந்துட்டேனா? அப்படி எல்லாம் இல்ல, சும்மாதான். சொல்லுமா. கேட்டா அஞ்சல, என் மவளும் என் பேத்தியும் நான் இங்கே எல்லாரும் இங்கே படுத்துக்கிறோம். ஏன்னா பேத்திக்கு காற்று வரணும். உங்கள் ரூமு ஃபேனு தான் நல்லா ஓடுது பார்த்துக்க அந்த ரூமில். அது நாங்கள் படுத்துக்கிறோம், நீ போய் வெளில படுத்துக்கிறியா? யாரு, அஞ்சலையா? அதுக்கு இங்கே படுத்தாதான் எப்பவுமே தூக்கம் வரும்னு சொல்லும். ஏண்டா பெத்த தாய் வந்து கேட்குறேன், தங்கச்சி புள்ள தூங்குறதுக்கு எசமான இடம் இங்கே இல்லை ஒன்றும். இங்கே தான் காற்று வர மாதிரி இருக்கு. ராத்திரி வெளியில் படுத்து புள்ள தூங்கவே இல்லைடா, என்னமோ போல் அழுதுகிட்டே கிடந்துச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், இங்கே படுத்துக்க வச்சுக்கிட்டா நல்லா அது வாட்டுக்கு போட்டு போல் தூங்கும்னு சொல்கிறேன். நீ என்னடானா என்ன வச்சு பேசுகிற? ஏன் அவளுக்கு வெளில தூங்கினா தூக்கம் வராதா? என்ன பச்சை குழந்தையாக்கும்? இம்மா அப்படி சொல்லலை, அவள் சாதா நாளையிலே சொல்லுவா, இங்கே படுத்தா தாங்க தூக்கம் வரும், எனக்கு வீட்டுக்குள்ளே வராதுங்க வெளியில் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தான் சொல்கிறேன். சரி பரவாயில்ல, புள்ள தூங்கலங்கும் போது என்ன செய்யறது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அஞ்சலை படுத்துக்குவா. நீங்கள் வந்து இங்கே உள்ளே படுத்துக்கோங்கம்மா, நானும் அஞ்சலையும் வேணா வெளியில் படுத்துக்கிறோம். ஆமாம், கொஞ்சமாவது யோசிச்சு பார் புள்ளைய. புள்ள என்ன பாவம் இல்லை? நம்ம எப்படியோ தூங்கிடலாம், பிள்ளை நல்லா தூங்கணும் இல்லையா? எனக்கு ராத்திரி வெளில கொசுக்கடினா கொசுக்கடி, தூக்கமே வர மாட்டேன்ருச்சு பார்த்துக்க. அதுதான் ஒரே சங்கடம். பிள்ளையும் வேற அழுதுகிட்டே இருந்துச்சா அடிக்கடி. என்னடா அழுகுதேன்னு ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் வெளில படுத்துக்கோங்க, நாங்கள் உள்ளே படுத்துக்கவா? பரவாயில்லங்க. ஏங்க, பாப்பாவும் நானும் உள்ளே படுத்துக்கிறோம். சுதாரணியோட அத்தையும் வெளியில் படுக்க வைக்கிறீங்களா? என்னடி வெளியில் படுக்கணுமா? வயசான கிளவி நான் வெளில படுக்கணுமா அந்த கொசுக்கடியில்? ஏன் நீ வயசு புள்ள தானே, கொசு கடிச்சாலும் ஒன்று என்ன செய்ய போகுது? ஏன் நீ வெளியில் படுத்தா? இல்லை நீ போய் வெளியில் படு, நான் உள்ளே தான் படுப்பேன். சரி அஞ்சலா, பாப்பா எத்தனை நாளைக்கு இருக்க போது? 2-3 நாளைக்கு தானே. பாப்பா இருக்க வரைக்கும் உள்ளே படுத்துக்கிறட்டும், வெளியில் படுத்துக்கலாம், இதில் என்ன இருக்கு? என்னங்க நீங்கள், எனக்கு வெளியில் தூக்கம் வராதுன்னு உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன். என்னால் தூங்கவே முடியாதுங்க. நீங்கள் என்னடானா வெளியில் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க, தயவு செஞ்சு கேட்குறேன், இந்த தூங்குற விஷயத்துலலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உள்ளே தான் தூங்குவேன். ஷோ, நீயும் இப்படி சொல்கிற, அதுவும் இப்படி இது பண்ணுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏம்மா என்னதாம்மா பண்ண? என்னடா பண்ணுறதுன்னா, கூட்டிகிட்டு வெளில போடா, அவளை வெளில போய் படுக்க சொல்லு. என்ன பண்ணுறதான்? அஞ்சலா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, வெளியில் போகலாமா? என்ன புரிஞ்சுக்கோ,
உனக்கு புரிஞ்சுக்க தெரியும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி சரி, நான் அவளை வர சொல்கிறேன்டா. ஆ சரிம்மா, வர சொல்லு போ. என்ன பண்ணுறது, பாப்பா படுத்துக்கட்டும். அப்புறம் சின்ன குழந்தை வெளியிலேயே கஷ்டப்படும். ஐயோ, யாருக்கு பேசுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. நிம்மதியா இனிமேவாது வாழலாம் நினைச்சேன். முன்னாடிலாம் குடிச்சிட்டு வருவேன், அங்கிட்டு பேசாம படுத்துருந்துட்டு எனக்கு என்னன்னு இருப்பேன். ஆனா இப்ப நிம்மதியா வாழலாம் நினைக்கும் போது இதுக்கு ரெண்டு பேரும் சண்டையில நம்மளை சும்மாவே குடிக்க வச்சிருவா போல. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ. தம்பி, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. நம்மளோட சொத்து பத்திரம் எல்லாம் சொத்து பத்திரமா? ஏங்கா? எடுத்துட்டு வாடா, தேவைப்படுது. மாமா கொஞ்சம் லோன் வாங்கணும்னாரு. பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அதுக்காக கொஞ்சம் லோன் தேவைப்படுது. அதான் மாமா வாங்கணும்னாரா. சரி, கொஞ்சம் அமௌண்ட் பத்தாத மாதிரி இருக்கு. அது 2 or 3 crore வரும். ஆமாம், அதனால 2-3 கோடி வர்றதுனால மாமாக்கு கொஞ்சம் அமௌண்ட் பத்தல. ஏன்னா ஃபுல் அங்கங்கே அமௌண்ட் போட்டாச்சா, அதனால. சரிக்கா. மாமா இப்ப ஸ்டார்ட் பண்றாரு? மாமாக்கு லோன் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி 1 month ஆகிடும். அப்புறம் 1 monthக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காருடா. ஓ அப்படியா, சரிக்கா, இந்த எடுத்துட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பிரியா, இங்க கொஞ்சம் வா. அந்த லாக்கர் சாவி எடுக்கும். வரேங்க. என்னடி, என்ன புதுசா கம்பெனி போடுறீங்களா? ஆமாம்மா. ஏண்டி, நிறைய சொத்துல பாதி உன் பேர்ல எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுதான் சாக்கு. இவ என்ன ரொம்ப ரொம்ப விவரமாயிட்டாடி இந்த பிரியா. இப்போல்லாம் உன் பேரில் எழுதுறது கஷ்டம். அதனால இவ ரொம்ப விவரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உன் பேருக்கு எப்படி மாற்றி எழுதுறதுன்னு கொஞ்சம் ஐடியா பண்ணு, சரியா? இந்த வீட்டை தவிர மற்றது எல்லாத்தையும் உன் பேரில் எழுதிக்க, இல்லைனா எல்லாத்தையும் கூட எழுதிக்க. அவனுக்கு இன்னும் ஒரு இடம் கொஞ்சம் கிடக்குது தூரமா, அதை நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். அவன் முன்னேறி வரட்டும்டி. அவன் என்ன பணக்கார வீட்டில் பிறந்தவ? நீங்கிட்டும் நல்லா இருந்தால் எனக்கு போதும். அவன் அந்த கொஞ்சம் இடத்த வச்சு பொழைச்சிக்கிறட்டும். ஏன்னா உனக்கு 2 பொம்பளை பிள்ளைய, 3 பொம்பளை பிள்ளைய, 2 பொம்பளை பிள்ளைய இருக்குதுங்க. அதுகளுக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அவனுக்கு என்ன ஒரு பொண்ணு தானே, அவன் பார்த்துக்கிறவான்டி. மா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். என்னடி எல்லாம் தெரியும்னா புரியலையே, என்ன தெரியுங்கிற? எதை பற்றி சொல்கிற நீ? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேம்மா. அந்த ஐடியாலாம் எனக்கு இருக்குதான். நான் வெத்த மாவல்ல ஐடியா இருக்காதா என்ன? என்ன பிரியா, லாக்கர் சாவி எடு, அக்காட்ட எடுத்து கொடுப்போம், டைம் ஆகுது. ஏங்க, சொத்து பத்திரம்லாம் இப்படி கொடுக்குறீங்களே, ஏன்னா எல்லா சொத்து பத்திரையும் அவங்க கேட்குறாங்க. இப்படி கொடுத்தா பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆகிடாதாங்க? ஃபுல்லாக அவங்க அதை வச்சு லோன் வாங்குறாங்கன்னு வைங்க, அந்த லோன்லாம் கரெக்டாக கட்டணும். அதுவும் 2-3 கோடிங்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயமா? அது ஃபுல்லாக கட்டினா தானங்க நமக்கு திருப்பி அந்த பத்திரத்தை கொடுப்பாங்க. அந்த லோன் ஃபுல்லாக கட்டி முடித்தாதான் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க. நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே யோசிக்காமல் அடுத்தவங்கள்ட்ட சொத்து பத்திரத்தை கொடுக்கறது நல்லாவாங்க இருக்குது. ஆனால் நான் கேட்டால் என்கிட்ட சண்டை போடுவீங்க. ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, பிரியா, தேவையில்லாம பேசாத, சரியா? மாமா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வெளிநாட்டுல பெரிய பிசினஸ் மேன் பிரியா. அவர் நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு வெளிநாட்டுல, உனக்கு தெரியாது பிரியா. அதனால அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் அமௌண்ட் கட்டாம போயிடுவாரா என்ன? அவருக்கு பணம் பத்தலை போல, அதனால தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. இல்லைன்னா நம்மள்ட்டலாம் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பிரியா. அவங்களுக்கு இதெல்லாம் ஜுஜுபி இந்த அமௌண்ட்லாம், சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நம்ம பத்திரம் வச்சு கொடுக்குறாங்களா, அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க பிரியா. இதெல்லாம் எந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க பண விஷயத்தில், சரியா? லாக்கரில் இருக்குது, அதை அவங்கக்கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். சொந்தக்காரங்களுக்கு இது கூட ஹெல்ப் பண்ணலன்னா நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம் சொல்லு? அதுதான் எனக்கு தோணுச்சு. அக்கா கேட்கும்போது அதோட இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? அக்கா என்ன வேணாலும் நமக்கு செய்யும், நம்ம அக்காவுக்கு செய்கிறதுல என்ன இருக்குது? அதனால தான். இல்லைங்க, பத்திரம் கொடுக்குற விஷயத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ணி அண்ணா பண்ணிட மாட்டாங்க, இருந்தாலும் சரிங்க, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்கிறது, உங்கள் இஷ்டங்க. நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு ஏதோ தோணுச்சு. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறதுக்காக எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கங்க. அவங்க அக்கா தம்பியை நான் பிரிக்கிறேங்கிற மாதிரியும், சொந்த பந்தத்தை பிரிக்கிறேங்கிற மாதிரியும், நடந்துக்கிறேங்கிற மாதிரியும் நீங்கள் எதுவும் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏய் சீச்சி,
நான் ஏன் நினைக்க போறேன் பிரியா, எல்லாம் நம்மளோட நல்லதுக்காக, நம்ம குடும்ப நல்லதுக்காக தான் நீ சொல்ற. மற்றபடி என் நல்லதுக்காகவா சொல்லிட்டு இருக்க? அக்கா பிரியா, அக்கா எவ்வளோ நான் அதுக்கு பண்ணாலும் ஈடே ஆகாது. அது எனக்கு பெத்த தாய் மாதிரி, இன்னொரு தாய் பிரியா. அதனால நான் அது ஹெல்ப் பண்றதுல ரொம்ப பெருமைப்படுவேன். சரியா? நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ பத்திரத்தை மட்டும் எடு. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. என்னமோ அசால்ட்டாக ஒரு 10,000 20,000 மாதிரி 1 கோடிங்கிறாவ, 2 கோடிங்கிறாவ, 3 கோடிங்கிறாவ. ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. அதை பற்றி நான் யோசிக்கிறேன், ஆனால் இவர் யோசிக்கவே இல்லை. அதுக்கு மேலே அவங்கவங்க இஷ்டம். என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும், பார்த்துக்கலாம். ஏய் தம்பி, எவ்வளோ நேரம்டா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி, கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. மாமா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காருடா. கொடுக்க முடியுமா முடியாதா? இவ்வளோ நேரமா? அக்கா ஒரு நிமிஷம், இந்த நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம், இந்த வந்துடுறோம், வெயிட் பண்ணு. பிரியா சீக்கிரம் வா, அக்கா கூப்பிட்டுட்டே இருக்கு.